கைஸ் வெல்கம் டு மிஸ்டர் பாப்கார்ன் டைம்ஸ் சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா, கொரியாவில் பார்க்குறவங்க எல்லாருமே கொலை பண்ணுற ஒரு சைக்கோ கில்லர். அந்த சைக்கோ கில்லர் ஒரு நாள் யாருன்னே தெரியாமல் அந்த ஊர்லேயே ஒரு பெரிய கேங்ஸ்டரை அட்டாக் பண்ணிடுறான். அந்த கேங்ஸ்டர் அந்த சீரியல் கில்லரை தன்னோட கையால் கொலை பண்ணணும்னு வெறித்தனமாக தேடிட்டு இருக்கான். அதே சீரியல் கில்லரை பிடிக்கணும்னு நம்ம ஹீரோ போலீஸ் ஆஃபீஸரும் தேடிட்டு இருக்காரு. இப்போ அந்த கேங்ஸ்டரும் நம்ம ஹீரோ போலீஸ் ஆஃபீஸரும் ஒரு டீல் போட்டுக்கிறாங்க. யார் அவனை ஃபர்ஸ்ட் பிடிக்கிறாங்களோ அவங்க இஷ்டப்படி அவனுக்கு தண்டனை கொடுக்கலான்னு. அதாவது நம்ம ஹீரோ போலீஸ் ஆஃபீஸர் பிடிச்சா அவனை கோர்ட்டுக்கு கொண்டு போய் தண்டனை வாங்கி கொடுப்பாரு. இதுவே நம்ம கேங்ஸ்டர் பிடிச்சானா அவனை அடிச்சே கொண்டுடுவான். இதுதான் அந்த டீல். இப்போ அந்த சைக்கோ கில்லர் இவங்க 2 பேர் கையில யார் கையில சிக்கனா அவனோட கதை என்ன ஆச்சுன்னு சொல்ற படம் தான் தி கேங்ஸ்டர், தி காப் அண்ட் தி டெவில். எல்லாரும் பாப்கார்ன்லாம் எடுத்துட்டு ரெடி ஆயிக்கோங்க, வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே முன்னாடி போயிட்டு இருக்க காரை பின்னாடி வர கார் வந்து இடிக்குது. அந்த கார்லேருந்து இறங்கினவர் உடனே கேமரா எடுத்து அந்த இடிச்சதை ஃபோட்டோ எடுத்துருக்காரு. அப்போ அந்த கார்லேருந்து இறங்கினவன் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் காசுன்னா உங்கள் அப்பா நான் கொடுப்பான், இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனுக்கு ஃபோட்டோ வேணும்ல, அதான்ப்பா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்காரு. உடனே அவன் பின்னாடியிலேருந்து கத்தி எடுத்து அவரை சதக்குன்னு குத்தி அங்கேயே கொலை பண்ணிட்டு அவன் சைலண்டாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கான். இங்கே தான் படத்தோட டைட்டிலே போடுறாங்க, தி கேங்ஸ்டர், தி காப் அண்ட் தி டெவில். பயங்கர டிராஃபிக் நடுவில் ஒரு காரில் கண்ணு முழிக்கிறாரு நம்ம ஹீரோ. எவன்டா அது காலையே இவ்வளோ கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு அப்படின்னு பார்க்குறாரு. அவ்வளோ டிராஃபிக் நிற்குது, எவனுங்க இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி இறங்கி போய் பார்க்குறாரு. ஓ இவனுங்களா, இவனுக்கு 2 காட்டுனா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாரு. அங்கே அவரை தடுக்கிற 2 பேர்கிட்ட அடைச்சி நவருங்க, போலீஸ் தடுக்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்களா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் தள்ளி விட்டு போயிட்டே இருக்காரு. அதில் ஒருத்தன் வந்து சார் காசு வேணா வாங்கிக்கோங்க, இப்படிலாம் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ பாக்கெட்டில் காசு வைக்கிறான். ஏன்னா என் கையில் காசு கொடுத்தாலே வாங்க மாட்டேன், எவ்வளோ தைரியம் தான் பாக்கெட்டில் காசு வைப்பேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு காட்டுறாரு. இங்கே பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணி இருக்காரு. இவர் தான் இந்த ஊர்ல ஒரு பெரிய கேங்ஸ்டர். இவர் பாக்ஸிங் பேக்கை குத்திட்டு இல்லைங்க, அதுக்குள்ள இவர்கிட்ட பிரச்சனை பண்ண ஒரு ஆளை போட்டு குத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர்கிட்ட அவரோட அடியால வந்து தலை அந்த போலீஸ்காரன் வந்து மறுபடியும் நமக்கு குறைச்சல் கொடுக்குறான் அப்படின்னு சொல்றான். இங்க நம்ம போலீஸ் ஹீரோ ஒருத்தனை பிடிச்சி தரன்னு வெளியே எடுத்துட்டு வர, நீ தானே இதுக்கெல்லாம் காரணம், வா உன்னை இன்னைக்கு சிறப்பா செய்யாம விட மாட்டான் வா அப்படின்னு பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம கேங்ஸ்டர் ஹீரோவோட சுப்பீரியர் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி, ஏண்டா உனக்கு தான் மாசம் மாமூல் கொடுக்குறேன்ல, அப்புறம் எதுக்கு உன் ஆள் தேவையில்லாம என் இடத்துக்கு வந்து பிரச்சனை பண்றான், காசெல்லாம் வாங்கி நீயே பாக்கெட்ல போட்டுக்கிறியா, உன் ஆளுங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கறது இல்லை, அவனுக்கு கொஞ்சம் குடுறா, சும்மா தேவையில்லாம என் இடத்துல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. ஹீரோக்கு உடனே ஒரு கால் வருது. வந்துருமே, உங்க இடத்துக்கு நான் வந்தாலே என் மேல் இடத்துல இருந்து எனக்கு கால் வந்துருமே. சொல்லுங்க சார், டேய் உனக்கு கிரைம் சீனுக்கு தானே போக சொன்னேன், அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அங்கதான் சார் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாரு. இந்த கூட்டத்துக்கு காரணம் நீ தானே, ஒழுங்கா வந்து என்ன டிராப் பண்ணு அப்படின்னு பிடிச்சி அவனை தரன்னு எடுத்துட்டு வந்துடுறாரு. கிரைம் சீனுக்கு வர ஹீரோ நேத்து நடந்த சைக்கோ பண்ண கொலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த காருக்கு பின்னாடி அவன் இடிச்ச தடயத்தை பார்த்த ஹீரோ அதை போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. இங்க நம்ம கேங்ஸ்டர் அவரோட பழைய ஃப்ரெண்டை மீட் பண்ணி, இங்க பாரு மச்சான், உன்னோட பிசினஸை நீ பாரு, ஏன் பிசினஸ்ல தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அவர் ஃப்ரெண்டு, முடியாதுடா, நான் உன் கீழேயே வேலை செய்ய முடியாதுடா, நான் வருவேன்டா, மேல வருவேன்டா, ஒன்னையும் தாண்டி போவேன்டா அப்படின்னு சொல்லி அவர் ஓவரா பேசவும் உடனே நம்ம கேங்ஸ்டரோட அடியாளு, சார் இங்க பாருங்க, நீங்கனால தான் அவர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு, இதுவே வேற யாரா இருந்தா அவர் எப்பயோ போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு அப்படின்னு ஓவரா துள்ளிட்டு வர அந்த கேங்ஸ்டரோட அடியால், என்னடா பெரியவங்க பேசும்போது நீ குறுக்க வர அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. உடனே ஏஞ்ச நம்ம கேங்ஸ்டர் அவரோட அடியாளை கூட்டு, நீ எதுக்கு தேவையில்லாம குறுக்க பேசுற அப்படின்னு அவனுக்கு ஒன்று குத்து வைக்கிறாரு. அங்கே திரும்பி, நீ எவ்வளவு தைரியம் தான் ஏன் அடியாளுக்கிட்டே சண்டைக்கு போவான்னு அவனோட பல்ல புடிங்க டேபிள்ல வச்சிடறாரு. இதை பார்த்ததுமே ஆப்போசிட்ல இந்த கேங்ஸ்டருக்கு அள்ளு விட்டுருது. அவர் அங்கேயே இந்த ப்ராப்ளத்தை முடிச்சு விட்டு, டேய் என் கூட யாரும் வராதிங்க, நான் குடிக்கல, ஸோ நானே காரை ஓட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு காரை எடுத்துட்டு அவர் தனியா கிளம்பிடுறாரு. தனியா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்க நம்ம கேங்ஸ்டரை பின்னாடியே வர ஒரு கார் வந்து இடிக்குது. அப்போ அந்த கார்ல இருந்து இறங்கி வந்தவன், சாரி சார் தெரியாம இடிச்சிட்டேன் அப்படின்னா, அதுக்கு கேங்ஸ்டர், பரவாயில்ல நான் நல்ல மூட்ல இருக்கேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. ஆனா அவன் விடாம பின்னாடியே வந்து அவரை சதக்குன்னு குத்துறான். அப்போதான் நமக்கு தெரியும், ஐயோ இது சைக்கோ பைப்புல போல இருக்கு அப்படின்னு. அப்ப கேங்ஸ்டர் அவனை போட்டு போனா பெரட்டாரு. யாரா இவனை கொலை பண்ண வந்தா நம்மளை போட்டு இந்த பொழக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலைகாரன் அங்கிருந்து கார் எடுத்துட்டு நம்ம கேங்ஸ்டர் இடிச்சு தள்ளிட்டு அந்த இடத்த விட்டே தப்பிச்சு ஓடுறான். இங்க கேங்ஸ்டரோட ஆளுங்க நம்ம தலையை இப்படி ஆக்கினவங்களை அவர் கண்ணு முழிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு பால் ஊத்தணும்னு சொல்லி காலைல பிரச்சனை பண்ண அவங்க ஃப்ரெண்டு கேங்ஸ்டரோட ஆளுங்கெல்லாம் போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிக்கிற கேங்ஸ்டர், இங்க பாருடா அவனுங்க நம்ம இதை பண்ணல, என்னத்தான் வந்தவன் வந்து வெறித்தனமா வெட்டினான், அவன் வந்து கொலை பண்ணுன்ற நோக்கத்திலே வரல, அவன் ஜாலிக்காக எனக்கு குத்துன மாதிரி இருந்தது, அவனை கண்டுபிடிக்கணும், இந்த கார் நம்பர் ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறாரு. அப்போ அங்க வர நம்ம போலீஸ் ஹீரோ, என்னப்பா நீ தான் பெரிய கேங்ஸ்டர் ஆச்சு, உன்னையே ஒருத்தவன் கொத்துக்கறி போட்டிருக்கான் போல, இங்க பாரு அவன் ஒரு பெரிய சீரியல் கில்லர், ஒழுங்கா ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துரு, நாங்க அவனை கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம கேங்ஸ்டர், டேய் என்கிட்டயே நிறைய ஆளுங்க இருக்காங்கடா, நான் நினைச்சா அவனை 2 நாள்ல கண்டுபிடிப்பேன், எனக்கு உங்களோட உதவியே தேவையில்ல போடா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருவாரு. போகும்போது நம்ம ஹீரோ கேங்ஸ்டரோட காரை போய் பார்க்குறாரு. அப்போ நான் பின்னாடி இடிச்சு தடையா இருக்கு. அவர் கன்ஃபார்ம் பண்றாரு இது கன்ஃபார்மா அந்த சீரியல் கில்லரோட வேலை தான்னு. அப்போ நம்ம கேங்ஸ்டரை பார்க்க ஒரு குட்டி கேங்ஸ்டர் ஒருத்தன் வரான். அவன் இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கான். அவன் வந்து நம்ம கேங்ஸ்டர் கிட்ட இங்க பாருப்பா உன்னால இப்போ முடியாது. நீ உன்னோட பிசினஸ் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு நீ போய் ரெஸ்ட் எடு. நீ மார்க்கெட்ல இருந்து வெளில வந்துட்ட. இனிமே நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம கேங்ஸ்டர் டேய் இது உன் வேலையா? நீ அனுப்புன ஆளா எனக்குள்ள வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு நான் அனுப்புன ஆளா இருந்தா இந்நேரத்துக்கு நீங்க உட்காந்து பேசிட்டே இருக்க மாட்டேன். அது ஏதோ ஒரு புள்ள பூச்சி போல இருக்கு. தெரியாம உனக்கு கொல்ல வந்திருக்கு. அதுக்கிட்டையும் குத்து வாங்கிட்டு இருக்க நீனு அப்படின்னு சொல்லி கிண்டலா பேசுறான். நம்ம கேங்ஸ்டருக்கு ஒரே குழப்பம் அது எவனா இருக்கும் அப்படின்னு. ஹீரோ இப்போ அவரோட ஹையர் ஆஃபீஸர் கிட்ட இங்க பாருங்க சார் அவன் ஒரு சைக்கோ கில்லர். அவன் தான் வந்து எல்லாரையும் குத்தி கொலை பண்ணிட்டு இருக்கான். அவன் எவ்வளவு பெரிய சைக்கோவா இருந்தா இவ்வளவு பெரிய கேங் லீடரே போய் அசால்ட்டா குத்தி கொலை பண்ண போயிருப்பான். நீங்க பாத்துக்கோங்க எந்த நேரத்துல அவன் யாரை வேணா கொலை பண்ணுவான். தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுங்க. அந்த கேங்ஸ்டரை பிடிச்சிட்டு வந்து ஒரு வாக்குமூலம் வாங்கி நம்ம அவனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லனா அந்த கேங்ஸ்டர் அவனை பிடிச்சி கொலை பண்ணிடுவான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் நம்மளாலே பிடிக்க முடியல அந்த கேங்ஸ்டர் பிடிச்சிருவானா அவங்க கிட்ட நிறைய ஆளுங்க இருக்காங்க அவன் பிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ சும்மா இந்த கதை வர வேலையெல்லாம் விட்டுட்டு வேற வேலையை பாரு அப்படின்னு ஹீரோ வெளில அனுப்பி விட்டுறாரு. ஜாலியா காஃபி குடிச்சிட்டு இருக்கான் அந்த சீரியல் கில்லர். அப்போ அங்க வர லாரி டிரைவர் ஒருத்தர் போன்ல என்ன குழந்தைக்கு பர்த்டே தான் என்ன பண்றது வேலை இருக்குல்ல முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வர முடியும் வைஃபோன அப்படின்னு காஷா சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அதை பாக்குற சீரியல் கில்லர் ஓஹோ குழந்தையோட பர்த்டேக்கே போக மாட்டியா அப்போ உனக்கு சங்கு ஊதிர வேண்டிதான் அப்படின்னு கத்தி அடிச்சு சதக்குன்னு அவனை குத்தி கொண்டுட்டு உனக்கெல்லாம் எதுக்குடா குழந்தை அப்படின்னு அவனை கொலை பண்ணிட்டு அந்த லாரி எடுத்துட்டு ஜாலியா போயிட்டு இருக்கான். அப்போ உள்ள இருந்து ஒருத்தர் வந்து நாங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சா தம்பி அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு அந்த சீரியல் கில்லர் சிரிச்சுக்கிட்டு இப்படி வந்து மாட்டிக்கிட்டியடா அப்படின்னு அவனே அங்க வச்சு போட்டு தள்ளுறான். அந்த சண்டையில சீரியல் கில்லரோட கத்தி லாரியில இருந்து கீழே வந்துருது. போலீஸ் ஆஃபீஸரா இருக்க நம்ம ஹீரோ அந்த கேங்ஸ்டரை போய் மீட் பண்ணி இங்க பாரு உன் ஆளு வந்து உன்னை பத்தின வாக்குமூலம் எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டான். ஒழுங்கா நீ ஒரு கம்ப்ளைண்ட் அந்த சீரியல் கில்லர் மேல கொடுத்தீனா இந்த ஆடியோவை நான் யாருக்கும் கொண்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி டானை மிரட்டுறாரு. அதுக்கு அந்த டானை உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்காரு. ஆனா டானோட பிசினஸ்க்குள்ள அவரோட ஃப்ரெண்டு டான் இருக்காருல்ல அவரோட ஆளுங்கெல்லாம் உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவரோட பிசினஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்ற இன்ஃபர்மேஷன் இவருக்கு தெரிய வருது. உடனே இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு பிளான் பண்றாரு நம்ம டான். என்ன பண்றாருன்னா ஹீரோ கூப்பிட்டு இங்க பாரு அவனோட கார் கிடைச்சிருக்கு அப்புறம் அவன் குத்தி கொலை பண்ண கத்தி கிடைச்சிருக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோ போலீஸ் ஆஃபீஸர் வந்து உனக்கு தான் என் ஹெல்ப்பே தேவையில்லைன்னு சொன்னீங்க இப்ப திடீர்னு என் ஹெல்ப் கேட்கற அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு நம்ம டான் இங்க பாரு அவனை நீ கண்டுபிடி அதுக்கு தேவையான பணத்தையும் ஆளுங்களையும் நான் கொடுக்குறேன். ஆனா அவனை யார் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அவன். அதாவது நான் பிடிச்சா அவனை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை கொடுத்துக்கலாம். ஆனா நீ பிடிச்சினா அவனை கொண்டுடுவ இதானே அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஒரு டீலுக்கு வராங்க. டான் இப்போ நம்ம போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட அவர் வரைஞ்ச அந்த சைக்கோ கில்லரோட போட்டோவையும் அந்த காரோட கீயும் கொடுத்து பார்க்க சொல்றாரு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா சப்போஸ் நான் உன்னை இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு உன்னால முடியாதுன்னு சொல்லி அவர் அங்க இருக்க மைக் ஒன்று எடுத்து காட்டுறாரு. நீ பேசுனது எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் மாட்டினா நீயும் மாட்டுவ ஒன்னையும் சேர்த்து உள்ள கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இதை கேட்டதுமே ஹீரோ கடுப்பாய் அந்த மைக்கை உடச்சு போட்டு இப்ப நல்லா பண்ணுவேன்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு டான் மேல பாடுறா சுத்தி கேமரா இருக்கு எல்லாத்தையுமே ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்றாரு. வேற வழி இல்லாம ஹீரோ அதுக்கு ஒத்துக்கிட்டு அவர் போய் அந்த சீரியல் கில்லரோட காரை ஃபுல்லா தரவா அவரோட டீமோட போய் செக் பண்றாரு. அந்த கார்ல இருக்க எல்லா டீடைல்ஸுமே எடுத்துட்டு போய் ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து செக் பண்றாரு. அந்த காரை எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கு கம்ப்ளீட் டீடைல் ஹீரோ செக் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க டான் வேற ஒரு பிளான் போடுறாரு. அந்த சீரியல் கில்லரோட கத்தியை தன்னோட அடியாள் கிட்ட கொடுத்து அந்த ஃப்ரெண்டு டானை போய் நைட்டா குத்தி கொலை பண்ணிட்டு கத்தி அங்கேயே வச்சுட்டு வர சொல்லிடுறாரு. இப்போ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அந்த கத்தியை எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது அது சீரியல் கில்லரோட கத்தி தான் அப்படின்னு தெரிய வருது. ஏன்னா அவன் இதுக்கு முன்னாடி கொலை பண்ண எல்லாரோட டிஎன்ஏவும் அதுல இருக்கு. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வரும்போது அட பாவி அந்த டானை நீயே கொலை பண்ணிட்டு அந்த பழைய சீரியல் கில்லர் மேல போட்டியான்ற கோவத்துல வேகமா வந்து நம்ம டானை மீட் பண்ண வந்துட்டு இருக்காரு. வேகமா டானை மீட் பண்ண வந்த ஹீரோ ஏன்டா அவனுக்கு எவ்வளவு தைரியம் தான் அவனை நீ போட்டு தள்ளிட்டு அந்த பழைய சீரியல் கில்லர் மேல போடுவா அப்படின்னு சொல்லி நம்ம டானை குத்துன்னு குத்துறாரு. டானு இறா அப்படின்னு தூக்கி ஒரு அடி அடிச்சுட்டு ஆமாண்டா நான் தான் அவனை கொன்னேன் என்ன அப்போ சும்மா என் பிசினஸ் எல்லாம் தலையிட்டான் அதான் அவனை போட்டு தள்ளிட்டு அந்த பழைய சீரியல் கில்லர் மேல போட்டேன் ஒழுங்கா சீரியல் கில்லரை கண்டுபிடிச்சு தர வேலையை பாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ ஒன்னா நான் நம்பணும் பாரு என் செருப்பாலே அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் கில்லரை கண்டுபிடிக்கட்டும் அதுக்கப்புறம் உன்னோட கேஸ் எல்லாத்தையும் தோண்டி துருவி எடுத்து உனக்கு உள்ள தள்ளுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அங்கிருந்து. இப்போ இந்த கேங்ஸ்டர் இறந்து போனதுனால இந்த கேஸ் பெரிய லெவல்ல வைரல் ஆயிடுது. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சிபிஐக்கு இந்த கேஸ் மாறிடுது. அதனால ஹீரோவாலையும் ஹீரோட டீமாலையும் அந்த கேஸ்ல பெருசா இன்வால்வ் ஆக முடியல. இந்த நியூஸை டிவில பாக்குற சைக்கோ கில்லர் இதை நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த இறந்து போன டானோட இறுதி சடங்குக்கு போன டான் விடுங்க அவன் எனக்கும் நண்பன் தான் அவன் இறந்து போனது எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு கவலைப்படாதீங்க இந்த செலவு எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன் இனிமே நீங்க எல்லாரும் என் கூட வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி ஆறுதலா பேசிட்டு வராரு. ஆனா அந்த சைக்கோ கில்லர் அந்த இடத்துக்கே வந்து அந்த டானோட அடியாள் கிட்ட ஒரு பேப்பரை கொடுக்குறான். அதுல என்ன எழுதிருக்குன்னா அந்த கத்தி என்னோடது தான் ஆனா நான் அவரை கொல்லல அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போறான். அப்ப அங்க இருக்கிறவனுக்கு கிளியரா தெரிஞ்சிருது இது வந்து நம்ம டான் செஞ்ச வேலை தான். அந்த சைக்கோ கில்லர் அங்கிருந்து கிளம்பி போகும்போது வேற ஒருத்தன் காரை இடிச்சு அவனை சதக்குன்னு குத்தி கொலை பண்ணிட்டு ஜாலியா கிளம்பி போய்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ டானுக்கு கால் பண்ணி உடனே
உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. டான் அங்க போய் 2 பேரும் அந்த கார்ல தேடி அந்த சைக்கோ கில்லரோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறாங்க. அதை எடுத்துட்டு இருக்கும்போதே அங்க திபு திபு திபுன்னு அந்த இறந்து போன டானோட அடியாட்கள் வந்து பாசத்துல நம்ம டானை கொல்றதுக்கு வேகமா வந்துட்டு இருக்காங்க. கூட நம்ம ஹீரோ மாட்டிக்கிறாரு. அதனால 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை போய்கிட்டு இருக்கு. அந்த சண்டையில அந்த இறந்து போன டானோட அடியால ஹீரோ தெரியாதனமா கத்தியில குத்திடுறாரு. அதனால அவன் இறந்து போயிடுறான். இதனால ஹீரோ ரொம்பவே மனசுடைஞ்சு அங்கேருந்து போறாரு. அந்த இறந்து போன அடியால நம்ம டான் ப்ராப்பரா அடக்கம் பண்ணிட்டு இந்த விஷயம் வெளில வர முடியாத அளவுக்கு மூடி மறைச்சிறாரு. அடி வாங்கின ஹீரோ இப்போ அவரோட ஆஃபீஸ்ல தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ அங்க வர அவரோட சீனியர் ஆஃபீஸர், என்னடா உன் மூஞ்ச எவனோ பேத்துருக்கான், எங்க போய் அடி வாங்கிட்டு வந்த, சரி இந்தா ஒரு கிட்னாப்பிங் கேஸ், இதை போய் கண்டுபிடி அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ இதனால கோவப்பட்டு அவரோட சுப்பீரியர் ஆஃபீஸர் கிட்ட, நான் முன்னாடியே சொன்னனே இது சைக்கோ கில்லரோட வேலை தான் அப்படின்னு சொன்னனே, நீங்க கேட்கல, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிடுச்சு, இப்போ அந்த கேஸ் நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்ற கோவத்தில் கத்திட்டு இருக்காரு. அதுக்கு அவரோட சுப்பீரியர் உங்ககிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லை, சும்மா கத்திட்டு இருக்கிறத விட்டு போ, இந்த கிட்னாப்பிங் கேஸை போய் முதல்ல செக் பண்ணுன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. ஹீரோ இப்போ அந்த கிட்னாப்பிங் கேஸ் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கிட்னாப்பர் அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி, எனக்கு ஒரு பேக் நிறைய பணத்தை நான் சொல்ற இடத்துக்கு எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா உங்க புருஷனை நான் உயிரோட விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். உடனே அவங்க ஒய்ஃப் அந்த பேக் நிறைய பணத்தை கொண்டு போய் ஒரு ஹோட்டல்ல ஒரு இடத்துல கொடுக்குறாங்க. அதை ஒரு லேடி வாங்கி வச்சுக்கிறாங்க. உடனே அந்த லேடி மேலே திரும்பி நம்ம ஹீரோவை பார்க்குறாங்களா, இதை பார்த்ததுமே ஹீரோ ஏன்டா இப்படி திரும்பி பார்த்து காட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்க்கும்போது தான் அந்த கிட்னாப்பர் அங்கே நின்றுட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிடுறாரு. அது கிட்னாப்பர் இல்லைங்க, அவன் சீரியல் கில்லர். நம்ம சீரியல் கில்லர் தான் இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு அந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆகி போகிறதுக்கு பிளான் போட்டிருப்பான். உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோட டீமும் சேர்ந்து அவனை சேஸ் பண்ணி பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சீரியல் கில்லர் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கும் ஹீரோட டீமுக்கும் தெரியாது அது சீரியல் கில்லர்னு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு கிட்னாப்பர். மறுபடியும் அந்த கடைக்கு வந்த ஹீரோவும் அவரோட டீமும், அவன் என்ன பண்ணா, எதுக்கு நீங்க அந்த பேக்கை வாங்கினீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த கடைக்காரம்மா, அவன் இங்கே சாப்பிட்டுட்டு நான் உனக்கு ஒரு $20 தரேன், எனக்கு அந்த பேக்கை மட்டும் வாங்கி வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டான். அதான் நான் பேக்கை வாங்கி வச்சேன். அவன் வெறும் சாப்பாடு மட்டும் தான் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அதுக்கு, அவன் சாப்பாடு சாப்பிட்டான், கூடவே ஒரு ஜூஸ் ஒன்று குடிச்சான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜூஸ் பாட்டில் எங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது, அது கொடுத்துட்டனே அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா நிறைய ஜூஸ் பாட்டில்ஸ் இருக்கு. அது நம்ம ஹீரோ போலீஸ் ஆஃபீஸர் ஃபாரன்சிக் டீம் கூட சேர்ந்து எப்படியோ அந்த ஜூஸ் பாட்டில் கண்டுபிடிக்கணும்னு தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவை தேடி வர அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டோட ஹெட் ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. இவனோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் நீ கொடுத்த எல்லா எவிடன்ஸ்லுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் ஃபிங்கர் பிரிண்ட் அவன் ஏதோ கெமிக்கல் மூலியமா கையை டேமேஜ் பண்ணியிருக்கான். அதனால அவன் ஃபிங்கர் பிரிண்ட் கிளியரா இல்ல, அவன் காணோன்னு சொல்லி அவன் மேல யாரோ கேஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு அவனை லீட் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவனை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிற ஹீரோ எப்படியோ அவன் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு போயிடுறாரு. அங்க போய் பார்க்கும்போது தான் அவருக்கு தெரியுது அங்க நிறைய கெமிக்கல் பாட்டில்ஸ்லாம் இருக்கு. ஓ, இதை வச்சு தான் அவன் ஃபிங்கர் பிரிண்ட் அவன் அழைச்சிருக்கான்ற விஷயம் அவர் கண்டுபிடிக்கிறாரு. அப்படியே சுத்தி முத்தி பார்க்கும்போது தான் அவனோட போட்டோஸ் கிடைக்குது. அந்த போட்டோ எடுத்து அவரு டான் கொடுத்த போட்டோ கூட வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கறாரு. இப்போதான் ஹீரோக்கு கன்ஃபார்ம் ஆகுது இவன் தான் அந்த சீரியல் கில்லர், இவன் தான் அந்த கிட்னாப்பர்னு. உடனே டானுக்கு ஹீரோ கால் பண்ணி, இங்க பாரு நான் உனக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்புறேன், அதை பாரு, அது இல்லாம இந்த போட்டோ கொஞ்சம் செக் பண்ணுன்னு சொல்லி அந்த வாய்ஸ் ரெக்கார்டை ப்ளே பண்ணி காட்டுறாரு. அந்த வாய்ஸ் ரெக்கார்டை கேட்டதுமே நம்ம டான் கண்டுபிடிச்சிடறாரு இது அந்த சைக்கோ பைப்புல தான். அவர் சிரிக்கும் போதே நமக்கு தெரியுது சீரியல் கில்லர் சிக்கிட்டான்னு. போலீஸ் ஆஃபீஸரா இருக்க நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே தோண்டி துருவி கண்டுபிடிச்சிடாரு. அந்த சைக்கோ கில்லர் எங்க பிறந்தான், எங்க வளர்ந்தான், அவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு முதற்கொண்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடறாங்க. டானும் நம்ம போலீஸ் ஆஃபீஸரும் ஒன்னா சேர்ந்து இப்ப அந்த சீரியல் கில்லரை பிடிக்கிறதுக்காக களை இறங்கிட்டாங்க. 2 பேரும் அந்த ஊர் ஃபுல்லா ஆளுங்களை அனுப்பி சல்லடை போட்டு தேடிட்டு இருக்காங்க. ராத்திரி பகலமா ஒரு இண்டு இடுக்க விடாம எல்லா இடத்துலயுமே தேடிட்டு இருக்காங்க அவனை. டானோட ஆளுங்க எல்லாருமே பிஸியா இருக்கிறதுனால டான் வந்து ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ஆளை ஒருத்தனை வர சொல்லி அவரை பிக்கப் பண்றதுக்காக மழையில ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அங்க ஸ்கூல் பசங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஸ்கூல் பொண்ணு ஒருத்தவங்க கையில கொடை இல்லாம மழையில நனைஞ்சிட்டு நிக்கிறா. அதை பாக்குற டான், இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, இல்லைங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்றா. அதுக்கு டான், இந்தா புடி அப்படின்றாரு. அந்த பொண்ணு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறா. அப்ப அந்த இடத்துக்கு கொடையோட வர ஹீரோ டான் வந்து, டேய் கொடை எங்க குறா அப்படின்னு சொல்லி வாங்கி பக்கத்துல வச்சுக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ, எங்க வாங்கிட்டு இந்த கொடையை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு டான், அங்க அங்க கொடுத்துட்டேன் அப்படின்றாரு. அதுக்கு ஹீரோ, ஆமா இவர் பெரிய புத்தர், நல்ல வேஷம் போட்டுட்டு இருக்கியாடா, பண்றதெல்லாம் மொல்ல மாதிரி தரோம், இங்க வந்து நல்ல மாதிரி நடிக்கிறியா, ஏ பொண்ணு இவன் எவ்வளவு பெரிய கேங்ஸ்டர் தெரியுமா, எத்தனை பேர் கொலை பண்ணிருக்கான்னு தெரியுமா, இவன் கொடுத்தது வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, அவரை விட உன்னை பார்த்தா தான் பயமா இருக்கு, நீ பார்க்கறது தான் கெட்டவன் மாதிரி இருக்க அப்படின்னு டான் உடனே விழுந்து வந்து சிரிக்கிறாங்க. உடனே அந்த பொண்ணுக்கு பஸ் ஏறிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இங்க டானோட டீமும் நம்ம ஹீரோட டீமும் எல்லாம் சேர்ந்து தேடி தேடி களைச்சு போய் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு சரக்கு அடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றாங்க. அப்போ அங்க ஒரு டிவி நியூஸ் ஓடுது. அந்த டிவி நியூஸ், டான் கொடை கொடுத்து ஹெல்ப் பண்ண பொண்ணு அந்த சீரியல் கில்லர் தான் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி டிவியில நியூஸ் போயிட்டு இருக்கு. இதை பார்த்ததுமே டான், என்னடா இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, கிளம்பி போய் அந்த நாதாரை பிடிங்கடா அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் அறக்க பறக்க அங்கேருந்து கிளம்பி ஃபுல்லா அந்த இடத்த சல்லடை போட்டு அந்த சீரியல் கில்லர் எங்க ஸ்டே பண்ணிருக்கான்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிடறாங்க. இப்போ மொத்த டீமும் அங்கதான் இருக்காங்க. இப்போ எல்லாருமே சீரியல் கில்லர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வர சைக்கோ கில்லருக்கு அவனை சுத்தி ஆளுங்க இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சிருது. அவன் பொறுமையா காரை நிறுத்துற மாதிரி வந்துட்டு டக்குனு காரை ஃபாஸ்டா எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிடான். அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு சேசிங் சீன் இருக்கு. ஹீரோவும் டானும் சேர்ந்து சீரியல் கில்லரை செம்ம ஃபாஸ்டா சேஸ் பண்ணிட்டு போவாங்க. ஒரு கட்டத்துல அந்த சீரியல் கில்லர் கார்ல இருந்து இறங்கி ஓட ஆரம்பிச்சிருவான். அந்த சீரியல் கில்லரை விரட்டிக்கிட்டே நம்ம டானும் டானோட அடியாலும் போலீஸ் ஆஃபீஸர் 3 பேருமே வேகமா போறாங்க. அதுல அவன் ஒரு இடத்துல எங்க போனானே தெரியாது. அப்போ 3 பேருமே தனித்தனியா பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த நம்ம டானோட அடியால சீரியல் கில்லர் சதக்குன்னு குத்திட்டு போட்டுட்டு அங்கிருந்து ஓடிடுறான். இப்போ இந்த சத்தத்தை கேட்டு டான் அங்க வேக வேகமா வராரு. அப்போ நம்ம டானோட அடியால், அவன் அந்த பக்கம்
பக்கம் தான் போனான். அவனை போய் பிடிங்க, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம டான் அவனை கொல்லாம விட மாட்டேன்டான்னு வேகமா விரட்டிட்டு வராரு. ஒரு ரூம்குள்ள போய் சீரியல் கில்லர் மறைஞ்சிக்கிறான். நம்ம டான் ஒரு ரூமா தேடிட்டு போய் கடைசியா அவன் இருக்கிற ரூமுக்கு கண்டுபிடிச்சிடறாரு. அதுக்குள்ள அவன் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள வந்தா டானை குத்துறதுக்காக ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம டான் அந்த டோரையே மொத்தமா உடைச்சு அவன் மேல தள்ளிட்டு அந்த டோரோடய அவனை வச்சு செம்மையா அடிச்சு ஆளை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிடுறாரு அந்த இடத்த விட்டு. இப்போ நம்ம ஹீரோ போலீஸ் ஆஃபீஸர் கால் பண்ணி டேய் எங்கடா இருக்க அப்படின்னு கேட்கறாரு டான் அவன் என்கிட்ட மாட்டிக்கிட்டான்டா, அவனை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ உடனே அவர் டீமுக்கு கால் பண்ணி இப்போ டான் எங்க போயிட்டு இருக்கான்ற லொகேஷன் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. டான் அந்த சீரியல் கில்லர் தூக்கி கார்ல போட்டுட்டு வேகமா போயிட்டு இருக்காரு. அப்போ நடுவில் கண்ணை முடிச்சு பாக்குற சீரியல் கில்லர் பக்கத்துல எங்கேயாச்சும் கடையில் நிறுத்தேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு டான் பட்டார்னு மூஞ்சி ஒரு அடிச்சுட்டு வாடா உனக்கு இருக்கு அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அங்க கூட்டிட்டு போய் ஒரு ஃபேக்டரியில வச்சு சீரியல் கில்லரை கட்டி போட்டு அணுவா சித்திரவதை பண்றாரு. கடைசியா கத்தி எடுத்து உன்னை துண்டு துண்டா வெட்டி நீ பண்ண பாவத்தெல்லாம் நான் தீக்க போறேன்டா அப்படின்னு சொல்லி வெட்ட போறாரு. அப்ப அந்த இடத்துக்குள்ள காரை எடுத்துட்டு வேகமா உள்ள வர ஹீரோ செவத்தெல்லாம் உடைச்சிட்டு நம்ம டானை இடிச்சு தள்ளிட்டு சீரியல் கில்லரை தூக்கி கார்ல போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாரு. அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு இங்க பாருங்க எல்லாம் வெளில போங்க, இவன் தான் சீரியல் கில்லர், நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு கத்திட்டு இருக்காரு. இந்த சைக்கோ கில்லரை பிடிச்ச நியூஸ் அந்த ஊர் ஃபுல்லாவே ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுது. அந்த சைக்கோ கில்லர் அதை ஹாஸ்பிட்டல பார்த்துட்டு ரொம்ப ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ சைக்கோ கில்லர் ஓரளவுக்கு குணமாயி வந்ததுமே அவன் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவன் என்ன சொல்றானா, ஆமா இந்த கத்தி என்னோடது தான், உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிரா பேசுறான். அப்போ ஹீரோ அங்க அவன் கிட்ட எல்லா போட்டோஸுமே கொடுத்து இதெல்லாம் நீ தானே பண்ண அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு அவன் அந்த ஆர்டரை மாத்தி வச்சுட்டு ஆமா இது எல்லாம் தப்பான ஆர்டர்ல இருப்பா, எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன், ஆனா ஒரு எவிடன்ஸ் உங்ககிட்ட இல்ல, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு திமிரா பேசுறான். இதை பார்த்ததுமே ஹீரோ அங்க இருக்கு சேர்லாம் தூக்கி போட்டு அவனை அடிச்சு கொலை பண்ண போறாரு. இதை தான் அந்த டானும் பண்ண போனான். ஆனா அவன்கிட்ட இருந்து காப்பாத்திட்டு வந்து இப்போ ஹீரோ அவனை கொலை பண்ண போறாரு. வேற வழியே இல்லாம இப்ப அவனை கோர்ட்ல கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்றாங்க. கோர்ட்டுக்கு போற அந்த சைக்கோ கில்லர் அந்த கத்தி என்னோடது இல்ல, நான் யாரையுமே கொலை பண்ணல, நான் ஒரு நிரபராதி அப்படின்னு பச்சையா சிரிச்சுக்கிட்டே போய் சொல்றான். அது மட்டும் இல்லாம 100 கெட்டவங்க தப்பிச்சு போலாம், ஆனா என்ன மாதிரி ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சென்டிமெண்டா பேசி அங்க எல்லாரையும் கவுக்குறன்ற பேர்ல சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பாக்குற எல்லாருக்குமே கடுப்பா இருக்கு. ஏன்னா அங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் இவன் தான் கொலை பண்ணானு. பட் ஆனா அவனுக்கு எதிராக ஒரு எவிடன்ஸ் கூட இல்ல. அப்போ கடைசியா ஒரு விட்னஸ் இருக்காங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அது யாருன்னா உள்ள மாசா நம்ம டான் தான் உள்ள வராரு. டான் ஆல்ரெடி நிறைய கேஸ்ல வாண்டட்ல இருக்காரு. அது இல்லாம டானை பிடிச்சி கொடுத்தா இவ்வளவு தொகை தருவோம்னு சொல்லி அவர் தலைக்கு இவ்வளவு அமௌண்ட்லாம் வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட டானே வாலண்டரியா கோர்ட்டுக்குள்ள வந்து விட்னஸா வந்து நிக்கிறாரு. இப்பதான் நமக்கு என்ன நடந்ததுன்னே காட்டுறாங்க. சீரியல் கில்லருக்கு எதிராக ஒரு ஆதாரம் கூட இல்லாத ஹீரோ வேற வழி இல்லாம டான் கிட்டே போய் விட்னஸா வர சொல்லி கேட்கிறாரு. அப்போ ஹீரோவை போட்டு செம்மையா அடிக்கிற டான் இங்க பாரு, அவனை என்கிட்டே விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா அவனை அப்பவே நான் கொண்டு இருப்பேன், இந்த விஷயம் அப்பவே முடிஞ்சிருக்கும், தேவையில்லாம அவனை கோர்ட்டுக்கு கொண்டு போறேன், கேஸை சால்வ் பண்றேன்னு சொல்லி இப்போ அவனை உயிரோட விட போறீங்களா அப்படின்னு சொல்லி செம்மையா அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம என் மொத்த பிசினஸ்மே நீங்க காலி பண்ணிட்டீங்க அப்படின்னு செம்ம அடி அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ இங்க பாரு, என்கிட்ட நீ உன் ஃப்ரெண்டை கொலை பண்ணன்னு சொன்ன ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு, நான் அதை வெளில விட்டுனா நானும் உள்ள போயிடுவேன், நீயும் உள்ள போயிடுவேன், ஒழுங்கா நான் சொல்றது கேளு, இப்போ நம்ம அவனை பிடிச்சி ஜெயில போட்டு தண்டனை கொடுத்தாதான் அவனை மாதிரி சைக்கோ கில்லர் மறுபடியும் உருவாகாம இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அவனை மாதிரி நிறைய பேர் உருவாகி வருவாங்க, சொன்னா கேளு அப்படின்னு சொல்லி டான் கிட்ட கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அப்போ டான் சரி நான் நீ சொல்றபடியே கேட்கறேன், ஆனா நீ எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்க 2 பேரும் ஒரு டீல் போட்டுக்கிறாங்க. அது என்ன விஷயம்ன்றத நம்ம கிளைமேக்ஸ்ல பார்ப்போம். கோர்ட்டுக்குள்ள வந்த டான் இப்போ ஜட்ஜ் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அவன் என்னைய குத்தி கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அவனோட வக்கீல் ஏஞ்சி இவனே பெரிய கொலைக்காரன், இவனை நிறைய பேர் கொலை பண்ண வருவாங்க, அது எப்படி என்னோட கட்சிக்காரன்னு சொல்ல முடியும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு டான் உங்களுக்கு எவிடன்ஸ் தானே வேணும் அப்படின்னு சொல்லி அவர் ஷர்ட் ஓப்பன் பண்ணி இங்க பாருங்க என் உடம்புல குத்தி இருக்க எல்லா தழும்புகளுமே அவன் ஏற்படுத்துதான், அது மட்டும் இல்லாம நான் அந்த கத்தியை பிடிங்கி அவன் நெஞ்சிலையும் குத்தி இருக்கேன், அவன் ஷர்ட்டை கழட்டி பாருங்க அவனுக்கு ஒரு தழும்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவன் ஷர்ட்டை கழட்டி பாக்குறாங்க, அங்க அவனுக்கு ஒரு தழும்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு பேப்பர் எடுத்து நீட்டுறாரு. இந்த பேப்பர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த பேப்பர்ல தான் அந்த கத்தி என்னோடது, ஆனா அவரை நான் கொல்லல அப்படின்னு எழுதி கொடுத்திருப்பான். அதுல அவரை நான் கொல்லல, எப்படி அவரை நான் கொல்லல அப்படின்ற பேப்பரை மட்டும் கிழிச்சிட்டு அந்த கத்தி என்னோடது தான் அப்படின்னு எழுதியிருக்க பேப்பர் எடுத்துட்டு வந்து கோர்ட்ல கொடுக்குறாரு. டான் ஹேண்ட் ரைட்டிங் செக் பண்ணி பார்க்க சொல்றாரு. அந்த ஹேண்ட் ரைட்டிங் செக் பண்ணி பார்த்ததுலயும் அது அவனோட ஹேண்ட் ரைட்டிங்னு கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால டானை அரெஸ்ட் பண்ணி வேற கேஸ்க்காக அவரை உள்ள கூட்டு போயிடுறாங்க. இந்த நம்ம சீரியல் கில்லருக்கு மரண தண்டனை கொடுத்துறாங்க. அப்ப கூட சீரியல் கில்லர் நக்கலா சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கான். இந்த சீரியல் கில்லரோட ஒரு 7-8 கேஸை ஒரே டைம்ல சால்வ் பண்ணதுனால நம்ம ஹீரோக்கும் அவரோட டீமுக்கும் அவார்ட்லாம் கொடுத்து பெருமைப்படுத்துறாங்க. இப்போ சீரியல் கில்லர் இருக்க ஜெயில என்ன நடக்குதுன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஜெயிலுக்கு நம்ம டான் உள்ள வந்து இறங்குறாரு. அவரை பார்த்ததுமே அங்க இருக்க எல்லாருமே இல்ல தலைவர் வராருல அப்படின்னு அங்க இருக்க எல்லாருமே குனிஞ்சு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துக்குள்ள சிரிச்சுக்கிட்டே டான் வந்துகிட்டு இருக்காரு. அதை பாக்குற சீரியல் கில்லர் ஐயோ இவனை சும்மாவே வச்சு செய்வானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்பதான் நமக்கு காட்டுறாங்க. அப்ப நம்ம டான் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட என்ன கேட்டானா, நான் சாட்சி சொல்ல வரேன், ஆனா என்னையும் அவனையும் ஒரே ஜெயில தான் போடணும், இதான் என்னோட கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஜெயிலுக்குள்ள வந்திருக்காரு. அடுத்த சீனே அவனை ஜெயிலுக்குள்ள வச்சு அணுவா சித்திரவதை பண்ணி கொலை பண்றாரு. இங்க இதோட இந்த படம் முடியுது. எப்படி இருந்தது படம்? தரமா இருந்ததா? நாளைக்கு இதை மாதிரி இன்னொரு நல்ல படத்தோட உங்களை வந்து மீட் பண்றேன். Until it's signing off from நான் உங்கள்